ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. சோழ நாட்டில் பெருகி வரும் வீர வைஷ்ணவர்களை மகாகாளிக்கு பலி கொடுக்க வேண்டும், அவர்களுடைய தலைகளை வெட்டி அதன் மீது ஆனந்த தாண்டவம் ஆட வேண்டும் என்று சில காலாமுகர்கள் பேசிக் கொண்டிருந்ததை தான் கேட்டதாக வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியானிடம் கூற, ஆழ்வார்க்கடியான் தன் மண்டையை தொட்டு பார்த்து கொண்டு, இது கெட்டியாகத்தான் இருக்கிறது, காலாமுக தாண்டவத்தை தாங்கக்கூடியதுதான் என்றான். நான் கேள்விப்பட்டதற்குத் தகுந்தாற்போல இன்றைக்கு நான் வரும் வழியெல்லாம் காலாமுகர்கள் மண்டை ஓடுகளையும் சூலாயுதங்களையும் தாங்கிக் கொண்டு அலைகின்றார்கள். நீர் சிவனே என்று இந்த முன்குடுமி வேஷத்தை மாற்றிக்கொண்டு முடியாதப்பா, முடியாது. என்ன முடியாது? நீ சொன்னாயே, அந்த பெயரை சொல்ல முடியாது. விஷ்ணுவே என்று சொல்லி எனது வேஷத்தை மாற்றிக்கொண்டாலும் மாற்றிக்கொள்வேன். அதோ பேர். ஆற்றங்கரை சாலையில் அப்போது ஒரு பல்லக்கு போய்க் கொண்டிருந்தது. அதற்குள் ஒரு பெண்மணி இருப்பது தெரிந்தது. ஆனால் யார் என்று தெரியவில்லை. யாரோ ராஜகுலத்து பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். யாராக இருக்கும்? பல்லக்கு சுமப்பவர்களைத் தவிர ஒரு தாதி பெண் பக்கத்தில் போய்க் கொண்டிருந்தாள். ஒருவேளை அரசளங்குமரியா இருக்கலாமோ? அப்படி இருக்க முடியாது. வைஷ்ணவரே, அந்த பல்லக்கில் இருப்பது யார் தெரியுமா என்று வந்தியத்தேவன் கேட்டான். தம்பி, நான் சொல்றதை கேளு. உனக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை தலையிட்டுக்கிறாய். அதனால பல தொல்லைகளை நீ ஏற்கனவே அனுபவித்திருக்கிறாய் அல்லவா? வழியோடு எத்தனையோ பேர் போவாங்க வருவாங்க. உனக்கு என்ன அதை பத்தி? குதிரை மேலரிக்குள் தட்டிவிடு என்றான். ஓஹோ, அப்படியா சமாச்சாரம்? வீர வைஷ்ணவர் இப்போது பெரிய வைராக்கியசாலி ஆகிவிட்டதாக தோன்றுகிறது. வீரநாராயணபுரத்தில் நடந்ததை மறந்துவிட்டீரா? அங்கே மூடு பல்லக்கில் சென்ற பெண்ணுக்கு ஓலை ஒன்றைச் சேர்ப்பிக்கும்படி நீர் எனக்கு சொல்லவில்லையா? அதெல்லாம் பழைய கதப்பா. இப்போது எதற்காக எடுக்கிறாய்? போனால் போகட்டும். நீர் என்னோடு வழியில் வந்து சேர்ந்து கொள்வீர் என்று சொன்னார்கள். உமக்காக இத்தனை நேரம் மெல்ல மெல்ல குதிரையை செலுத்திக் கொண்டு வந்தேன். இனியாவது என்னோடு வரப்போகிறீரா இல்லையா? நீ குதிரையில போற, நான் கால்நடையா வரேன். நாம எப்படி சேர்ந்து பிரயாணம் செல்ல முடியும்? நீ கொள்ளிடக்கரையில போயிரு. அங்க நாளை காலையில உன்னோட வந்து நான் சேர்ந்துக்கிறேன். ஆழ்வார்க்கடியான் வேறொரு ரகசிய வேலையில் ஈடுபட்டிருக்கிறான் என்றும் தன்னுடன் வரமாட்டான் என்றும் வந்தியத்தேவன் நிச்சயமடைந்தான். சரி, உமது இஷ்டம் என்று கூறி குதிரை மீது தாவி ஏறிக்கொண்டான். தான் போக வேண்டிய திசையை நோக்கினான். வடகிழக்கு திசையின் அடிவாரத்தில் கரிய மேகங்கள் திரள்வதைக் கண்டான். வைஷ்ணவரே, இன்று மழை பெய்யுமோ என்று கேட்டான். அப்பனே, எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? ஐப்பசி பிறந்து விட்டதல்லவா? மழை பெஞ்சாலும் பெய்யும். எல்லாவற்றுக்கும் சீக்கிரமாக குதிரையை தட்டி கொண்டு போ. ராத்திரி தங்குவதற்கு ஏதேனும் ஒரு சத்திரஞ்சாவடியை பார்த்துக்கொள் என்றான் ஆழ்வார்க்கடியான். வந்தியத்தேவன் அவ்வாறே குதிரையை தட்டிவிட்டான். எனக்கு என்ன ஜோசியமா தெரியும் என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டது அவனுடைய மனத்தில் பதிந்திருந்தது. இதிலிருந்து குடந்தை சோதிடரின் நினைவு வந்தது. போகும் வழியில்தான் அந்த சோதிடரின் வீடு இருக்கிறது. அவரை பார்த்துவிட்டு போனால் என்ன? சோழ சிங்காதனம் ஏற ஆசைப்படுகின்றவர்களுக்குள்ளே யாருக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது? பொன்னியின் செல்வரை துருவ நட்சத்திரத்துக்கு சமமானவர் என்று குடந்தை ஜோதிடர் சொன்னாரல்லவா? அவரோ ராஜ்யம் ஆளுவதில் மனதை செலுத்தவே மறுக்கிறார். இலங்கை சிம்மாசனத்தையும் மணிமகுடத்தையும் எவ்வளவு அனாயாசமாக மறுதளித்தார். அவருக்கு பல கண்டங்கள் நேரிடும் என்று சோதிடர் கூறியது ஓரளவு பலித்துத்தான் இருக்கிறது. அதுபோலவே வருங்காலத்தில் அவர் மகோன்னதம் பெற்று விளங்குவார் என்பதும் பலிக்குமா? அது எப்படி சாத்தியமாகக்கூடும்? என்னுடைய வாழ்க்கை கனவுகள்தான் எவ்வளவு தூரம் பலிக்கப் போகின்றன?
என் முன்னோர்கள் காலத்தில் இழந்துவிட்ட ராஜ்யம் திரும்பக் கிடைக்குமா? நான் இப்போது எதற்காக புறப்பட்டிருக்கிறேனோ அது எவ்வளவு தூரம் நிறைவேறும்? ஆதித்த கரிகாலர், நந்தினி இவர்களுக்கு குறுக்கே நின்று எந்த காரியத்தையும் தன்னால் சாதிக்க முடியுமா? இதுவரையில் 2-3 தடவை நந்தினியிடம் சிக்கிக்கொண்டு தப்பிப் பிழைத்தோம். மறுபடியும் அது முடியுமா? பழுவூர் இளையராணியை எண்ணியபோது வந்தியத்தேவனுடைய மனத்தில் ஒரு திகில் உண்டாயிற்று. அவள் அவனிடம் மிக்க பிரியமும் மரியாதையும் காட்டிப் பேசியதென்னவோ உண்மைதான். ஆனால் அவள் உள்ளத்தை அவனால் அறிய முடியவில்லை. ஏதோ ஒரு முக்கிய காரிய நிமித்தமாக அவனை அவள் விட்டு வைத்திருப்பதாகவே தோன்றியது. அதனாலேயே வந்தியத்தேவனிடம் அவள் அவ்வளவு பொறுமையாக இருந்திருக்கிறாள். அது என்ன காரியமாக இருக்கும்? வந்தியத்தேவனுடைய குதிரை சற்று முன் அந்த வழியே சென்ற பல்லக்கை தாண்டிச் சென்றது. இம்முறை அவன் பல்லக்கை மோதவும் விரும்பவில்லை, பல்லக்கு அவனை மோதவும் இஷ்டப்படவில்லை. ஆனால் குதிரை பல்லக்கை தாண்டிய போது பல்லக்கின் திரை சிறிது விலகியது. உள்ளே வீற்றிருந்த பெண் கொடும்பாளூர் இளவரசி வானதி என்பதை அறிந்து கொண்டான். குதிரையை நிறுத்தலாமா என்று ஒரு கணம் யோசித்தான். பிறகு அதை மாற்றிக்கொண்டு மேலே சென்றான். வானதியைப் பற்றி இளைய பிராட்டி கூறியது நினைவுக்கு வந்தது. 4 புறமும் அபாயங்கள் சூழ்ந்த இக்காலத்தில் கொடும்பாளூர் இளவரசி தனியாக எங்கே புறப்பட்டாள்? தகுந்த பாதுகாப்பு கூட இல்லையே. அதோடு இன்னொரு விசித்திரத்தையும் அவன் கண்டான். சற்று தூரத்திலிருந்து பயங்கர தோற்றமுடைய 2 காலாமுக சைவர்கள் வானதியின் பல்லக்கை உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் எதற்கு அப்படி பார்க்கிறார்கள்? அவர்கள் இருவரும் யார்? அரிச்சந்திர நதிக்கரையில் தான் படுத்துறங்கிய போது தன் பக்கத்தில் வந்து நின்று பேசியவர்கள் அல்லவா? வானதியிடம் வந்தியத்தேவனுக்கு அவ்வளவு அனுதாபம் இல்லை என்பது உண்மையே. பொன்னியின் செல்வருடைய உள்ளத்தில் பூங்குழலி பெற வேண்டிய இடத்தை வானதி அபகரிக்க விரும்புவதாகவே அவன் எண்ணினான். இதனால் அவள் பேரில் கோபம் கொண்டிருந்தான். ஆனாலும் இளைய பிராட்டி அவளிடம் அளவற்ற அன்பு வைத்திருந்தாள் என்பதை அவனால் மறக்க முடியவில்லை. எனவே வானதிக்கு ஏதேனும் அபாயம் நேர்ந்தால் இளைய பிராட்டி அதனால் அளவில்லாத துன்பம் அடைவாள். ஆனால் அபாயம் எதற்காக நேர வேண்டும்? சம்பந்தமில்லாத காரியங்களில் தலையிட்டுக் கொள்ளாதே, உன் காரியத்தை பார்த்து கொண்டு போ என்று ஆழ்வார்க்கடியான் கூறிய புத்திமதி நியாயமானதுதான். ஆயினும் வானதியின் பல்லக்குச் சென்றதை காளாமுகர்கள் இருவர் மறைவான இடத்திலிருந்து பார்த்து கொண்டு நின்ற காட்சி திரும்ப திரும்ப அவன் ஞாபகத்துக்கு வந்து கொண்டிருந்தது. இதோ குடந்தை சோதிடரின் வீடு வந்துவிட்டது. எல்லாவற்றுக்கும் அவரை கேட்டு பார்க்கலாமே. அடடே, இத்தனை நேரம் அந்த விஷயம் மூளை கெட்டவில்லையே. வானதி தேவியும் குடந்தை சோதிடரின் வீட்டுக்குத்தான் வருகிறாள் போலும். பழம் நழுவி பாலில் விழுந்தது. வானதி வந்து சேர்வதற்குள் நம்முடைய காரியத்தையும் நாம் பார்த்து கொள்ளலாம். இவ்வாறு எண்ணி சோதிடர் வீட்டு வாசலில் குதிரையை நிறுத்திவிட்டு வந்தியத்தேவன் அந்த சிறிய வீட்டுக்குள் நுழைந்தான். வந்தியத்தேவன் குடந்தை சோதிடரின் வீட்டிற்குள் 2ஆம் முறையாக பிரவேசித்த போது அவனுடைய உள்ளத்தில் ஓர் அதிசயமான இன்ப உணர்ச்சி உண்டாயிற்று. அந்த சிறிய வீட்டுக்குள்ளேதான் முதலாக அவன் இளைய பிராட்டி குந்தவையை பார்த்தான். அவளுடைய செந்தாமரை வதனத்தையும் வியப்பினால் விரிந்த கரிய பெரிய கண்களையும் பார்த்து திகைத்து நின்றான். அவளுடைய தேனினும் இனிய தீங்குரல் அவன் செவியில் விழுந்ததும் அங்கேதான் இந்த நினைவுகள் எல்லாம் அலைமோதிக்கொண்டு அவன் உள்ளத்தில் பொங்கி வந்தன. அவற்றினால் அவன் செவிகள் இனித்தன, உள்ளம் இனித்தது, உடல் முழுவதுமே இனித்து சிலிர்த்தது. சோதிடர் அப்போதுதான் மாலை வேளை பூஜைக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். இவனை பார்த்ததும், வா அப்பனே, வா வா வா, வாணர் குலத்து வல்லத்தரையன் தானே என்றார். ஆம் சோதிடரே, ஜோசியம் முன்பின்னாக இருந்தாலும் உம்முடைய ஞாபக சக்தி பிரமாதம் என்றான் வந்தியத்தேவன். தம்பி, சோதிட சாஸ்திரம் பயில்றதுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அவசியம். கிரகங்கள், நட்சத்திரங்கள், தசைகள், புக்திகள், யோகங்கள் இவை லட்சம் விதமான சேர்க்கை உள்ளவை. அவ்வளவையும் மனத்தில் வைத்துக்கொண்டு வருஷம், மாதம், நாள், நாழிகை, வினாடி, ஒரு வினாடியில் 100 பங்கு நேரம் இவ்வளவையும் கணக்கிட்டு பார்த்தல்லவா சொல்ல வேண்டும். போகட்டும், என் ஜோசியம் முன்பின்னாக இருந்தாலும் என்றாயே, அதன் பொருள் என்ன? நான் உனக்குச் சொன்னது ஒன்றும் பலிக்கவில்லையா? அதை உங்கள் ஜோசியத்திலேயே கண்டுபிடித்துக் கொள்ள வழி இல்லையோ? உண்டுண்டோ? உண்டுண்டு. ஜோசியத்தினாலும் கண்டுபிடிக்கலாம், ஊகத்தினாலும் கண்டுபிடிக்கலாம். உனக்கு நான் கூறியவை பலிற்றுத்தான் இருக்க வேண்டும்.
இல்லாவிட்டால் நீ திரும்பவும் இந்த குடிசைக்குள் வருவாயா? இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். வந்தியத்தேவன் ஒரு காரியத்தில் இறங்கினா தேவையில்லாம 4 தடங்கல்களை வலிய வரவழைச்சுக்குவான். ஆழ்வார்க்கடியானும் 4 வேலைகளை குறுக்க எந்த தடங்கல் வந்தாலும் சிக்கிக்காம முடிச்சுடுவான். வழியில் எத்தனையோ பேர் போவாங்க, சம்பந்தம் இல்லாமல் தலையிட்டு சிக்கிக்காதேன்னு இப்போ கூட திருமலையப்பன் சொன்னான். வல்லவரையனின் கிண்டலை பாருங்க. நீர் என்னோடு வழியில் சேர்ந்துப்பீங்கன்னு சொன்னாங்க. இப்போ தான் பார்க்குறேன். வழிங்கிற சொல்ல வச்சு ஒரு விளையாட்டு. நேர்களே, கூடுதலாக சில குறிப்புகளை பார்க்கலாம். நீ குதிரையில் போகிற, நான் கால்நடையாக வரேன். நாம் எப்படி சேர்ந்து போக முடியும்? நீ கொள்ளிடக்கரையில் போய் இரு, நாளை காலை அங்கே நான் உன்னுடன் சேர்ந்துக்கிறேன்னு வந்தியத்தேவனிடம் ஆழ்வார்க்கடியான் சொல்கிறான் அல்லவா? கும்பகோணத்துக்கு வடக்கே காவேரி, அதற்கும் வடக்கே கும்பகோணத்திலிருந்து ஏறக்குறைய 12 கிலோமீட்டர் தொலைவில் கொள்ளிடம் ஓடுது. இப்போவே இருட்டுற நேரம் ஆயிடுச்சு, மழைக்கான அறிகுறியும் தெரியுது. நாளை காலைன்னு திருமலையப்பன் சொன்னதுக்கு இவை மட்டும்தான் காரணங்களா? சரி, சத்திரம் சாவடி. பேச்சு வழக்கில் இது என்ன சத்திரமா சாவடியான்னு கேட்பதுண்டு. சத்திரம் சாவடி ரெண்டுமே அந்த நாளில் வழிப்போக்கர், யாத்ரிகர், வணிகர் இவங்கெல்லாம் இளைப்பாறுவதற்காக அமைக்கப்பட்ட பொது இடங்கள். சத்திரத்தில் இலவசமாக உணவும் கிடைக்கும். சாவடியில் தங்கலாம், ஆனால் பெரும்பாலும் மக்கள் கூடி பேசுவதற்காக அமைக்கப்பட்டது. வழிப்போக்கர்களுக்கு மக்கள் விரும்பினா அன்னதானம் செய்யலாம். ஜோதிடக்கலையின் பல கூறுகளில் குடந்தை ஜோதிடர் குறிப்பிட்ட தசை, புக்தி, இந்த ரெண்டையும் பார்க்கலாம். தசை ஒருவரின் வாழ்நாளில் கோள்கள் ஆட்சி செலுத்துகிற கால அளவு. எடுத்துக்காட்டா சுக்கிரன் 20 ஆண்டுகள் ஆதிக்கம் செலுத்துகிற கிரகம். இது சுக்கிர தசை. புக்தி தசையின் ஒரு பகுதி. சுக்கிரனின் 20 ஆண்டுகள் ஆதிக்கத்தில் சுக்கிரனுடைய பங்கு, அதாவது சுய புக்தி 40 மாதங்கள். அடுத்து சூரியனின் புக்தி 12 மாதங்கள். இப்படி வரையறுக்கப்பட்டிருக்கு. நடுக்கடல்ல சுழிக்காற்றில் சிக்கிக்கிட்ட போது வல்லவரையனின் மனக்குரலை நினைவுபடுத்திப்போம். நடுக்கடல்ல மரணம். அந்த கும்பகோணத்து ஜோதிடன் இதை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லலை பார். மறுபடியும் பார்க்க நேர்ந்தா மறுபடி பார்ப்பது ஏது? இப்போ பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான், கேட்பானா? பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.